ஊடகங்கள் மற்றும் சில குழுக்களால் பரவப்படும் தவறான தகவல்கள் காரணமாக இஸ்ரேலில் உள்ளவர்கள் பாதுகாப்பு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழும் எந்த ஒரு சூழ்நிலையும் கட்டுப்படுத்த இஸ்ரேல் ராணுவம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் இலங்கை தூதரகம் மேலும் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் விடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவிப்புகளுக்கு அமைவ இஸ்ரேல் ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு துறையினால் வழங்கப்படும் அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய்களுக்காக மருந்து உட்கொள்பவர்கள் தங்கள் மருந்துகளை தங்களுக்கு மிகுந்த அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். மின்சாரம் துண்டிக்கப்படுதல் அல்லது இணைய அமைப்புகள் செயலிழப்பதால் தொலைபேசிகள் இயங்காமல் போனால் இலங்கையில் உள்ள உறவினர்கள் தேவையற்ற முறையில் பதற்றமடைவதை தவிர்க்கவும். திறந்த வழிகளில் பணிபுரிபவர்கள் தங்கள் பணி நேரத்தில் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் தமக்கு மிக அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் புகர வேண்டும். வாகனங்களில் பயணிக்கும் போது அவசர நிலை ஏற்பட்டால் வாகனத்தை விட்டு இறங்கி அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்துக்கு செல்லவும். எதிர்வரும் நாட்களில் இஸ்ரேலுக்கு வர எதிர்பார்க்கும் நபர்கள் தற்போதைய சூழ்நிலைகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கின்றோம். இன்று தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை மறுதினம் இஸ்ரேலிய அரசின் வார இறுதி விடுமுறை காரணமாக தூதரகம் மூடப்பட்டிருந்தாலும் எதிர்பாராத அவசர நிலைமை ஏற்பட்டால் அவசர சேவைகளுக்காக தூதரகம் திறந்திருக்கும் என்பதை தயவு செய்து கவனத்தில் கொள்ளவும். இதற்கிடையில் ஈரானில் உள்ள தமது குடிமக்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை கூடிய விரைவில் ஈரானை விட்டு வெளியேறுமாறு இந்திய அரசு அறிவித்துள்ளது. அதற்கு மேலதிகமாக தோஹாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் உள்ளவர்களை அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் பிராந்தியத்தின் ஊடாக பயணிக்கும் சில விமான சேவைகள் இடைநிறுத்தவோ அல்லது மட்டுப்படுத்தவோ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தென்படுவதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எழுகின்ற எத்தகைய சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு மிக சிறப்பாக தயார் நிலையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது.